அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தலைப்புச் செய்தியில பார்த்தோம்னா, நமக்கு நேத்து தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது வெளியாயிருந்துச்சு. ஓகேங்களா? ஜூன் 4ஆம் தேதி 7 கட்டமாக தேர்தல் நடந்துச்சு. அதனுடைய வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது ஜூன் 4ஆம் தேதி இருந்துச்சு. இந்த வகையில பார்த்தோம்னா, எந்த ஒரு கட்சிக்குமே தனி பெரும்பான்மை இல்ல. எந்த ஒரு கட்சியுமே தனித்து நின்று வெற்றி பெற முடியல. அது ஜனநாயகத்துக்கு ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? டெமோக்ரசி வின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ, எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு வாக்குகள் தொகுதிகள வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தரவுகள நமக்கு குடுத்துருக்காங்க. தனி பெரும்பான்மையா பாஜக 240 தொகுதிகள வந்து வின் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் தனி பெரும்பான்மை அப்படிங்கிறது கிடைக்கல. ஸோ, அந்த கூட்டணிக்கு 292 இடங்களும், இந்தியா கூட்டணிக்கு 233 இடங்கள். மற்றவர்களுக்கு பார்த்தோம்னா ஒரு 17 இடங்கள் அப்படின்னு சொல்லி, இந்த வகையில தான் இந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது வெளியாயிருந்திருக்கு. தமிழகத்த பொறுத்தவரைக்கும் 40 இடங்களையும் இந்தியா கூட்டணி அவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்கா யார் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து நமக்கு குடுத்திருந்தாங்க. ஓகேவா? நெறைய அரசியல் மாற்றங்களும் நிகழ்ந்திருக்கு. ஒடிசாவுல பார்த்தோம்னா 24 ஆண்டுகள் முதல்வராக இருந்த நவீன் பட்நாயக் அவர்கள் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கார். ஆந்திராவுல ஒரு அரசியல் மாற்றம் நடந்திருக்கு. ஸோ இந்த மாரி திருப்புமுனைகளும் நெறைய இருந்த ஒரு எலக்ஷனா தான் இந்த எலக்ஷன் இருந்துச்சு. அந்த வகையில பார்த்தோம்னா, இந்தோர் தொகுதி வேட்பாளர் வந்து ஒரு சாதனைய படைச்சிருக்கார். அதிக வாக்குகள் வித்தியாசத்துல வென்ற ஒரு வேட்பாளராக வந்து உருவெடுத்திருக்கார். யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய பிரதேசத்த சேர்ந்த இந்த சன்கர் லால்வானி அப்படிங்கிற இந்த வேட்பாளர் பார்த்தோம்னா, 11.75 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு. அதாவது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ பாஜக, காங்கிரஸ் இந்த மாரியான கட்சிகள் வேட்பாளர்கள நிறுத்தியிருந்தாங்க. இதுல காங்கிரஸ் வேட்பாளர பார்த்தோம் அப்படின்னா, எலக்ஷன் நாமினேஷன் வந்து கடைசி நேரத்துல வாபஸ் வாங்கியிருப்பாங்க. அதனால ஒரு எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு நிலையில நோட்டா, பகுஜன் சமாஜ்வாதி, அடுத்தது பாஜக அந்த மாரி 2, 3 ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் அந்த தொகுதி மக்களுக்கு வந்து இருந்திருக்கும். அந்த வகையில இந்த ஒரு தொகுதிய பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, சங்கர் லால்வானி அப்படிங்கிற அந்த வேட்பாளர் வந்து 11.75 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல இந்தியாவுல இதுவரைக்கும் யாரும் வின் பண்ணதில்ல. அந்த மாரி ஒரு சாதனைய வந்து படைச்சிருக்காரு. அதே மாரி இந்தியாவுல முதல் முறையா நோட்டாவுக்கு வந்து லட்சக்கணக்குல வாக்குகள் விழுந்ததும் இந்த ஒரு தேர்தல்ல தான். ஸோ அதே இந்தோர் தொகுதியில தான் 2.18 லட்சம் வாக்குகள் நோட்டாவுக்கு வந்து விழுந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு நோட்டாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா 2014 மக்களவைத் தேர்தல்ல நடைமுறைப்படுத்தப்படுது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நீலகிரி மக்களவை தொகுதியில தான் 46,559 வாக்குகள் வந்து நோட்டாவுக்கு விழுந்துச்சு. அதுக்கு அடுத்தது 2019ல பார்த்தோம்னா, நமக்கு கோபால்கஞ்ச் அப்படிங்கிற தொகுதியில வந்து 51,660 வாக்குகள் வந்து நோட்டாவுக்கு பதிவாகி இருந்துச்சு. இந்த 2 சாதனைகளையும் முறியடிச்சுட்டு, இப்ப பார்த்தோம்னா, இந்தோர் தொகுதியில தான் 2.18 லட்சம் வாக்குகள் நோட்டாவுக்கு வந்து விழுந்திருக்கு. சரியாக சொல்லணும் அப்படின்னா, 2,18,674 வாக்குகள் வந்து நோட்டாவுக்கு பதிவாயிருக்கு அப்படிங்கிற தரவுகள நமக்கு தேர்தல் ஆணையம் குடுத்திருக்காங்க. ஸோ அதிகபட்சம் அதிக வேட்பாளர் இந்த வோட் டிஃபரன்ஸ் அதிகமா வின் பண்ணதும் இந்தோர்ல தான். அதிகமா நோட்டாவுக்கு விழுந்ததும் இந்தோர்ல தான். சரிங்களா? ஸோ அடுத்தது இன்றைய திருக்குறள்ல பார்த்தோம்னா, "சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்." அதாவது சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவர்க்கும் எளியனவாம். சொல்லியபடி செய்து முடித்தல் அரியனவாம். அதாவது சொல்லுதல் யாருக்கும் எளிய. சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க. திருக்குறள் எண் 664 அதிகாரம் வினைத்திட்பம். ஓகேங்களா? ஸோ மத்தபடி பார்த்தோம்னா, இந்த அ வே ஐ மீன் எலக்ஷன் ரிசல்ட்ட பேஸ் பண்ணி தான் நெறைய வந்திருக்கு. யார் யார் வெற்றி பெற்றிருக்காங்க, எந்த தொகுதியில யார் ஜெயிச்சிருக்காங்க, யாரு 2வது இடம் அந்த மாரிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த வகையில இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்தலில் வெற்றி பெற்ற இளைய, மூத்த வேட்பாளர்கள். இத பார்த்தோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் 2 சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர்கள் புஷ்பேந்திர சரோஜ், பிரியா சரோஜ் மக்களவைத் தேர்தலில் இளம் வேட்பாளர்களாக வெற்றி பெற்றுள்ளனர். புஷ்பேந்திர சரோஜும் பார்த்தோம்னா 25 வயது. பிரியா சரோஜ் அவர்களும் பார்த்தோம்னா 25 வயதுல மக்களவை உறுப்பினராக ஆயிருக்காங்க. லோக் ஜனசக்தி கட்சியின் வேட்பாளர் சம்பவித் சௌத்ரி 25 வயதில் இளைய தலித் வேட்பாளர்களாக வெற்றி பெற்றுள்ளார். அதாவது நம்ம கான்ஸ்டிடியன்சிஸ பிரிப்பாங்க. ஓகேங்களா? ரிசர்வ்டு கான்ஸ்டிடியன்சி பிரிப்பாங்க. தனித்தொகுதி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த தனித்தொகுதியிலிருந்து பார்த்தோம்னா, 25 வயதாகிய சம்பவி சௌத்ரி அப்படிங்கிறவரும் நமக்கு இளைய வேட்பாளராக மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஓகேங்களா? அப்போ புஷ்பேந்திர சரோஜ், பிரியா சரோஜ் அண்ட் தென் சம்பவி சௌத்ரி இவங்கலாம் பார்த்தோம்னா 25 வயசுல மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட் ஆயிருக்காங்க.
அதே நேரத்துல பார்க்குறப்ப, மூத்த வேட்பாளராக தமிழகத்தைச் சேர்ந்த டி.ஆர். பாலு அவர்கள் 82 வயசுல மக்களவை உறுப்பினராக ஆயிருக்காரு. ஸோ, அதான் மூத்த வேட்பாளர்னா அவருதான். ஓகேங்களா? ஸோ, மூத்த உறுப்பினராக டி.ஆர். பாலு அவர்கள், இளைய உறுப்பினர்களாக ஒரு 3 பேர். ஸோ, இத நோட் பண்ணி வச்சுக்கங்க. தமிழகம் சார்ந்து வரனால முக்கியமா இருக்கு. ஓகேவா? ஸோ, மத்தபடி செய்திகள் பார்க்குறப்போ, ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இவ்வளவுதான் இருந்துச்சு நமக்கு. மோஸ்ட்டா யார் யார் வின் பண்ணியிருந்தாங்க, எங்க வின் பண்ணியிருந்தாங்க, முக்கியமான தலைவர்கள் எவ்வளவு வாக்குகள் வாங்கி வின் பண்ணியிருக்காங்க, கட்சிகள் எப்படி வின் பண்ணியிருக்காங்க, அந்த மாரியான செய்திகள் தான் நமக்கு ஃபுல்லா குடுத்திருந்தாங்க. தொகுதி வாரியா, மாநிலம் வாரியான ஒரு ஸ்ப்ளிட் அப். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.